ഒരു നാൾ നബിയും അബൂബക്കർ സിദ്ദീഖും അൽഹംദുലില്ലാ വശുക്റൻ ലില്ലാ വസ്സലാത്തു വസ്സലാമു അലാ റസൂലില്ലാ അമ്മാ ബഅദ്. എല്ലാ പുകഴും പുകഴ്ചയും ஏகவல்லோன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய ஹபீபான நம் தலைவர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய கடைக்கண் பார்வை எப்பொழுதும் நம் மீது இருந்து கொண்டே இருக்கட்டுமாக. ஈருலகத்திலும் மிகவும் உன்னதமான படைப்பு மனித படைப்பு. அந்த படைப்பிலும் மிகவும் உன்னதமான மனிதர் சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்னவர்களுக்கு அடுத்ததாய் ஒரு மனிதரை கொண்டு வர வேண்டும் என்றார். கைருல் பஷரி பஅதல் அம்பியா, நபிமார்களுக்கு பிறகு சிறந்த மனிதர் எத்தகையவர்கள் என்று சொன்னால், மா கால அஷ்ஷாயிரா, ஒரு பொழுதும் கெட்ட கபீஹான அருவருக்கத்தக்க கவிதைகளை பாடியதில்லை. வலா ஷரிப ஹம்ரன் ஃபில் ஜாஹிலியத்தி வலா ஃபில் இஸ்லாம், ஜாஹிலியா காலத்திலும் சரி இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் சரி ஒரு பொழுதும் மதுவை அருந்தியதில்லை. ஆரம்ப காலத்திலே அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் துணி வியாபாரம் செய்தார்கள். அதன் மூலம் கிடைக்கின்ற பலாபலன்களை பல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதை பகிர்ந்து அவர்களுடைய கண்ணீரை துடைப்பவர். ஆண்களில் முதலாய் இஸ்லாத்தை எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் சந்தேகமும் இல்லாமல் இஸ்லாத்தை தழுவியவர், இஸ்லாத்தின் முதல் ஹலீஃபா. அது மட்டுமல்ல, இந்த சமுதாயத்திலிருந்து நபிமார்களுக்கு பிறகு முதலாக சுவனத்தில் நுழையக்கூடியவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு அன்று சௌரு குகையிலே உற்ற தோழராய் இணைப்பிரியா தோழராய் வசித்தவர்கள் இன்றும் கபர் வாழ்க்கையின் முதலாக ஒன்றாக வசித்து வாழக்கூடிய அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு உடல் சரியில்லாத பொழுது முதலாக இமாமத் செய்வதற்கு உத்தரவிடப்பட்டவர்கள் சய்யிதுனா ஹபீபுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல, மாபெரும் மகான் சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா. ஒரு நாள் ஒரு தோட்டத்தில் இருக்கும் பொழுது சுத்தி வர இருக்கின்ற கொடி செடி மரங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக மகான்மார்களுடைய பார்வை பட்ட பொழுது அவர்கள் உள்ளத்தில் ஏற்படக்கூடியது, ஃபி குல்லி ஷைஇன் லஹு ஆயத்துன் ததுல்லு அலா அன்னஹுல் வாஹிது. ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்தாலும் சரி அவர்கள் அல்லாஹ்வை மாத்திரம் சிந்திப்பார்கள். அந்த ஒவ்வொரு வஸ்துக்களும் அது அல்லாஹ்வை தான் அறிவித்து கொடுக்கும். அந்த விதத்தில் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பறவையை பார்க்கிறார்கள். அந்த பறவையை பார்த்தவுடன் அவர்களுக்கு ஒரு விதமான கவலை ஏற்படுகிறது. ஃபதனஃபஸ அஸ்ஸுஅதா, பெரும் மூச்சு விடுகிறார்கள். பெருமூச்சு விட்டு அந்த பறவையிடத்தில் சொல்கிறார்கள், துபாலக யா தய்ர், ஓ பறவையே நீ சந்தோஷமாய் இருக்கிறாய். இதோ இருக்கின்ற அபூபக்கரோ கஷ்டத்தில் இருக்கிறார். தஅகுலு மின் ஹைது மா ஷிஅத, நீ நாடிய வஸ்துக்களை எல்லாம்
உண்ணுகிறாய், பருகிறாய். வத்தீரு இலாமா ஹைசு ஷிஇத, நீ நாடிய இடங்களெல்லாம் சென்று உலாவி பறந்து சந்தோஷமாய் செல்கிறாய். வத்தசீரு பிலா ஹிசாப், எந்த ஒரு கேள்வி கணக்கும் இல்லாமல் நீ விடை பெறுகின்றாய். யாலைத்த அபாபக்கர் மிஸ்லுக, உன்னை போல் இந்த அபூபக்கர் இருந்திருக்க வேண்டாமா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா கேட்கிறார்கள். இதுவெல்லாம் அவர்கள் சொன்னது ஆகிரத்துடைய சிந்தனையில், அந்த சிந்தையில் அவர்கள் சொல்லியது. சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்காக எவ்வளவு பாடுபட்டார்கள். அவர்கள் பிறந்தது முதல் மரணிக்கும் வரை எந்த ஒரு ஹராமையும் எந்த ஒரு பொய்யையும் பேசியதும் இல்லை, செய்ததும் இல்லை. அப்படிப்பட்ட பரிசுத்த வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்படியெல்லாம் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு மனிதர் புனிதராக ஆக வேண்டும் என்று சொன்னால் தான் ஒன்றுமல்ல, தான் இழிவானவன் என்று முதல் தன்னை கருத வேண்டும். அப்படிதான் மனிதருள் மாணிக்கமாய் மிளிர்ந்தார்கள் சய்யிதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லி கைருல் அமல் சூஉ அஅமாலி கதீருன் ஜாது தாஅதி கலீல். சித்திக் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவிடத்திலே சொல்கிறார்கள், யா ரப்பே, என் இரட்சகனே, என்னுடைய பாவங்கள் அதிகமாக இருக்கின்றதே தவிர எனக்கு என்னிடத்தில் ஒரு நல்ல அமல்களும், நல்ல கவனிக்க வேண்டும், கைருல் அமல், ஒரு அமல் கூட என்னிடத்தில் இல்லவே இல்லை. என்னிடத்தில் கொஞ்சமான ஒரு வழிபாடு மாத்திரம்தான் இருக்கிறது. ஆகிரத்தில் என்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்குமோ என்று சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பைத் மூலமாக அல்லாஹ்விடத்தில் முறையிடுவார்கள். இப்படிப்பட்ட சித்திகுல் அக்பர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், எந்த சஹாபியையும் இவர் சஹாபி இல்லை என்று மறுத்தாலும் சொன்னாலும் அவர் ஒரு முபுத்ததியை தான் ஆவாரே தவிர காஃபிர் ஆக மாட்டார். தஃசீருல் ஜலாலினை எடுத்து பார்த்தால், இது ஹுமா ஃபில் காரி இது யகூலு லி சாஹிபிஹி, அதில் 15 நம்பர் போட்டு ஹாசியாவில் விளக்குவார்கள். ஹுசைன் இப்னுல் ஃபضல் அவர்கள் சொல்லுவார்கள், من قال أن أبا بكر لم يكن صاحب رسول الله صلى الله عليه وسلم, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய உற்ற தோழர் அல்ல என்று யார் மறுக்கிறாரோ ஃபஹுவ காஃபிர், அவன் காஃபிராகி விடுகின்றான், இறை மறுப்பாளனாக மாறுகின்றான். காரணம், லிஇன்காரிஹி நஸ்ஸுல் குர்ஆன், குர்ஆனிலே லிசாஹிபிஹி என்று தெள்ளந்தெளிவாக சொன்ன பிறகும் அவன் அதை மறுக்குகின்றான் என்று சொன்னால் குர்ஆனையே மறுத்தவனை போல் ஆகின்றான். எனவே தான் அவன் காஃபிராகி விடுகின்றான். வஃபீ ஸாயிரி ஸஹாபதி இதா அன்கரத், மற்ற ஏனைய சஹாபாக்களை மறுத்தால் கான முபுத்ததிஅன் லா காஃபிரன், அவன் பாவியாகுவானே தவிர ஒருபோதும் காஃபிராக மாட்டான். எனவே எதை நாம் சொன்னோமோ, எதை கேட்டோமோ அதன்படி நடக்கவும், அதன்படி பண்பட்டு வாழவும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு தௌஃபீக் நல்குமாறாகட்ட. ஆமீன். ஆகிர் தஅவானா.